தமிழ் மக்களே வணக்கம். லெபனானில் ட்ரைனிங் எடுத்துக்கொண்டிருந்த 100க்கும் மேற்பட்ட ஹமாஸ் குஞ்சுகள் வாத்தியான் ஹைதம் அலி தப்தாய் இன்ச்சு 200 பீஸாக தரையில் கிடந்ததை பார்த்ததும் நாங்கள் பழிக்கு பழி வாங்கியே தீர்வோம் என்று அந்த பிராய்லர் கோழி துண்டுகள் மேல் சத்தியம் அடித்து சூளுரைத்தனர். ஈரானில் இருந்து வறட்சி ராஜா அதற்கு வேண்டிய அனைத்து உதவிகளும் நான் செய்கிறேன் என்று உறுதி அளித்துள்ளார். எவன் உயிரையாவது எடுக்க வேண்டுமானால் முதலில் முந்திரி கொட்டையாட்டம் உதவுவது எப்பவும் ஈரான் தானே. நீங்க கவலையே படாதீங்க, உங்களுக்கு ஆயுதங்களையும் சவப்பெட்டிகளையும் தாராளமாக அனுப்பி வைக்கிறோம் என்று உறுதியும் ஆறுதலும் அளித்துள்ளார் அவர். இது போதாதா சாக போறவனுக்கு? ஹிஸ்புல்லாக்களின் நம்பர் 2 தலைவன் ஹைதம் அலி தப்தாய் கொல்லப்பட்டதற்கு ட்ரம்ப் தனது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இவன் தலைக்குத்தான் அமெரிக்கா 5 லட்சம் அமெரிக்கன் டாலர்களை பரிசு தொகையாக அறிவித்திருந்தது முன்பு. அமெரிக்கா பல முயற்சிகள் எடுத்தும் அந்த ப்ராஜெக்ட் தோல்வியில் போய் முடிந்தது. அதை சாதித்து காட்டியது இந்த இஸ்ரேல். அமெரிக்கா சமீபத்தில் முஸ்லிம் பிரதர்ஹுட் அமைப்புகளுக்கு தடை விதித்து விட்டது. 1928 எகிப்தில் தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹவுத்தீஸ், போகோராம், அல் ஷபாப், அல் கொய்தா, இஸ்லாமிக் ஸ்டேட் என்று குட்டி போட்டு பல பயங்கரவாத அமைப்புகளை உருவாக்கிவிட்டது. பயங்கரவாதியாக மாறுவதற்கு இஸ்லாமியனாக இருந்தால் போதும் என்ற ஒரே குவாலிஃபிகேஷனை அவர்கள் கொண்டு வந்தார்கள். இனிமேல் அமெரிக்காவில் படிக்க போகிறேன், கறிக்கடை வைக்க போகிறேன், பண்ண வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எவனும் எந்த அரபியும் அங்கே போக முடியாதபடி இந்த தடை அறிவிப்பு வந்துள்ளது. அமெரிக்காவுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அச்சுறுத்தலாக இருக்கும் எந்த ஒரு அமைப்பையும் அனுமதிக்க மாட்டோம் என்றும் சொல்லிவிட்டார் நம்ம ட்ரம்ப் அண்ணன். இஸ்லாமிய சமூக சேவை மையங்கள், அரபி பள்ளிக்கூடங்கள், கறிக்கடை வியாபார நிறுவனங்கள் அங்கு தடை செய்யப்பட்டு விட்டன. அரபி எழுத்தை அமெரிக்காவில் இனி எழுத முடியாது. ஷரியத் சட்டம் கிடையாது, சரியான சட்டம்தான் இங்கு இனி உண்டு என்று அவர் கூறிவிட்டார். கிரிப்டோ கரன்சி மூலம் பண பரிமாற்றங்கள் நடந்தால் அவை இனி தீவிரமாக கண்காணிக்கப்படும். ஏற்கனவே இந்த மாதிரி டுபாக்கூர் இயக்கங்களை சவுதி, UAE போன்ற நாடுகள் தடை செய்து விட்டன. அமெரிக்கா இதில் ரொம்ப லேட்டு. தொண்டை வறட்சி காரணமாக டெத் டு அமெரிக்கா என்று கத்த முடியாமல் கோமினி அவதிப்படுகிறார். IRCGயின் ரிட்வான் ஃபோர்ஸுக்கு லெபனானில் நடந்த இந்த தாக்குதலை, இந்த டேமேஜை கேட்டு கோமினிக்கு ஜீரணிக்க முடியவில்லையாம். எந்த அஜீரண மாத்திரையை போட்டாலும் கேட்க மாட்டேங்குதாம். இந்த இடைப்பட்ட காலத்தில் இஸ்ரேல் தனது F-35 விமானங்களில் பல மாற்றங்களை செய்து இன்னும் வீரியத்துடன் தாக்கும் சக்தியை அதிகரித்துள்ளது. பதிலடி கொடுக்கலாம்ல. இந்தியாவில் பெய்யும் மழையை டிவியில் பார்த்து ஏங்கிக் கொண்டிருந்த ஈரானிய மக்களுக்கு அந்த ஆசையிலும் மண் விழுந்தது. 100% பவர் கட்டு வந்து விட்டது. டிவியும் வேலை செய்யவில்லை, செல்போன் சார்ஜும் போட முடியவில்லை. பெட்ரோல் பம்பில் பெட்ரோல் போடக்கூட கரண்ட் இல்லாத நிலை. பூர்வீக கழுதை வண்டிகளை நம்பியே இருக்க வேண்டியதுள்ளது. இப்போது வர்ண பகவானும் வாயு பகவானும் கருணை காட்டாததால் நிலம் வறண்டு விட்டது. சூரிய பகவானின் ஆசி மட்டும் தாராளமாக கிடைக்கிறது அங்கு. அவர் பாட்டுக்கு அருள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு, நிறுத்த மாட்டேங்காரு. சூரியனை நம்புனா அதோ கதிதான் என்பது ஈரான் மக்களுக்கும் புரிந்துவிட்டது. விடிந்தும் இருள் சூழ்ந்திருக்கிறது இப்போது அவர்களுக்கு. இஸ்ரேலாக இருந்திருந்தால் சோலார் பேட்டரிகளை வைத்து கரண்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பான். இதுதான் ஈரானியனுக்கும் இஸ்ரேலியனுக்கும் உள்ள வித்தியாசம். ஈரானியர்கள் தலையில் தான் பேட்டரி இல்லையே, பாக்ஸு காலியாக தானே இருக்குது. நீங்கள் ஒரு விஷயத்தை கவனித்தீர்களா? எப்பவும் வங்காள விரிகுடாவில் தான் புயல் சின்னம் உருவாகி மழை மேகங்கள் ஊருக்குள் வரும், மழை பெய்யும். அரபிக்கடலில் அவ்வளவாக புயல் சின்னம் உருவாகாது. அப்படியே உருவானாலும் அது கேரளா, மகாராஷ்டிரா பக்கம் போயிடும். அந்த புயல் அப்படியே நகர்ந்து போயிடும். தரித்திரியம் பிடிச்சவனுங்க இருக்கும் நாட்டு பக்கமே அது போகாது, அந்த புயல் போகாது. அங்கெல்லாம் மழை பெய்து விடக்கூடாது என்பதில் அல்லாஹ் மிகவும் கவனமாக இருப்பான். இஸ்லாமிய நாடுகளுக்குத்தான் அல்லாஹ் நிலநடுக்கம், பூகம்பத்தை நிரந்தரமாக மொத்த குத்தகைக்கு கொடுத்து விட்டானே, அப்புறம் என்ன? அரபி குழந்தைகளுக்கு பேப்பர் கப்பல் செய்வதே இப்போது மறந்து விட்டது. மதரசாக்களில் அதையா கற்றுக் கொடுப்பான்? வெடிகுண்டு செய்ய கற்றுக் கொடுக்கவே அவர்களுக்கு நேரம் பத்தலை. இடிபாடுகளுக்கு இடையே வாழ்ந்து பழகியவர்களுக்கு பூகம்பம் எல்லாம் ஒரு ஜுஜுபி. ஹைதம் அலி தப்தாபாய் உடலை மஞ்சள் துணி போர்த்தி அடக்கம் பண்ண எடுத்து செல்லும் போது இஸ்ரேலிய ட்ரோன்கள் பருந்து மாதிரி மேலே வட்டமிட்டது, நோட்டமிட்டது.
நோட்டம் விட்டதை பார்க்க லெபனீஸுகளுக்கும் அவ்வளவு நாட்டம் இல்லை. அவன் பாட்டுக்கு வந்து படம் பிடிச்சிட்டு போயிட்டான். உங்களுக்கு தான் சொந்தமாக குகைகள் இருக்கும்போது அப்பார்ட்மெண்ட்டுகளில் வந்து ஏன் நீங்கள் தங்க வேண்டும்? அது மனிதர்கள் தங்கும் இடமாச்சே. இப்படித்தான் முகமது தெய்ஃபும் பலிக்கடா ஆனான். அவன் பாட்டுக்கு குகையில் இருந்தால் தப்பிச்சிருப்பான். இடம் மாறி வாழ்ந்தால் ஜடம் ஆவான் என்பது இஸ்ரேல் எழுதிய விதி. அது நோக்கு தெரியாதோட ஆம்பி. உங்க மதரசா இதை கூடவா கற்றுக் கொடுக்காம விட்டுட்டான். இந்த ஹைதம் அலி தப்புத்தாய் ஏமன் நாட்டு ஹூத்திஸ்களுடன் தொடர்பில் இருந்து தப்பாய் கற்றுக் கொடுப்பதால் தான் அவனது பெயரின் இறுதியில் தப்பாய் என்று அடைமொழி சேர்க்கப்பட்டதோ என்னமோ, நாம் என்ன கண்டோம். ஸ்வீடனில் உள்ள முஸ்லிம் பிரதர்ஹுட் முன்னேற்ற கழகம் அதிக நிதி வசூல் செய்வதை அறிந்த அந்நாட்டு உளவுத்துறை அதை கண்டுபிடித்து விசாரணை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அந்த நிதியை வைத்து பாலஸ்தீன அகதிகளுக்கு மைதா மாவு மூட்டையா வாங்கி போட போகிறார்கள் இவர்கள். இஸ்ரேலில் குண்டு வைப்பவனுக்கு பரிசு தொகையாக அதை கொடுக்க போகிறார்கள். இல்லை ஆயுதம் வாங்கி கொடுப்பார்கள். அப்புறம் தேனை எடுத்த புறங்கையை நக்குவார்கள். இதை தவிர அவர்கள் வேறு என்ன செய்துவிட போகிறார்கள்? இஸ்ரேலுக்குள் பஸ் ஸ்டாண்டு, மார்க்கெட்டு, பள்ளிக்கூடங்களில் குண்டு வைத்தால் அவர்களுக்கு ஜாக்பாட் தொகையாக அந்த நிதி வழங்கப்படும். இஸ்ரேலும் அக்டோபர் 7 தேதியில் கோட்டை விட்ட மாதிரி இனி நடக்காமல் படுஜாக்கிரதையாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு பாலஸ்தீனனும் ஃபேஸ் டிடெக்ஷன் சாஃப்ட்வேர் மூலம் கண்காணிக்கப்படுகிறான். எல்லா ஹமாஸ் குகைகளும் IDF கண்காணிப்பில் உள்ளது. இஸ்ரேலின் ஷாயரத் 13 படை சமீபத்தில் 7 கிலோமீட்டர் நீளமுள்ள ஹமாஸ் குகையை கண்டுபிடித்து தகர்த்து அழித்துள்ளது. உயரமான பில்டிங்களை அழிப்பதை இன்னும் இஸ்ரேல் கைவிடவில்லை. உயரமான கட்டடங்களில் அதிக மனித நடமாட்டம் இருந்தால் அது தகர்க்கப்படும். இது தெரிந்த விவரமான பாலஸ்தீனன் அந்த பக்கமே போக மாட்டான். ஹமாஸ் இயக்கத்துக்கு மூளையாக செயல்படும் ஈரானை அதன் பக்கத்து நாடான ஆப்கானிஸ்தான் நல்ல தண்ணி காட்டுறாய்யா. அதாவது தண்ணீரை காட்டவே மாட்டேங்கிறான். ஆப்கானிஸ்தானில் இருந்து ஈரானுக்குள் பாயும் ஹெல்மண்ட், ஹாரி நதிகள் அவற்றின் குறுக்கே அணைகளை கட்டி ஈரானுக்கு செல்லும் நீரை தடுத்து நிறுத்தி விடுகிறான் இந்த ஆப்கானிஸ்தானியர்கள். ஆப்கான் செழிப்பாக இருக்கும் அளவுக்கு ஈரான் வறண்டு போய் கிடக்கிறது. ஆப்கானிஸ்தான் ஒரு வளமான நாடாக உருவாகி வருகிறது. ஒரு நாட்டை அழிக்க ஒரு புல்லட்டு கூட செலவழிக்காமல் அங்கு போகும் தண்ணீரை தடுத்தால் அழித்து விடலாம் என்பது செந்தூர் பொட்டு தத்துவம். அதை ஆப்கானிஸ்தான் நன்கு புரிந்து வைத்துக் கொண்டுள்ளது. அதனால் தான் கிழக்கு ஈரான் சுத்தமாக இப்போது வறண்ட பாலைவனம் ஆகிவிட்டது. தலிபான்கள் ஆட்சியை பிடித்த 4 ஆண்டுகளில் சும்மா இருக்காமல் தலிபான்கள் தங்களது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தினார்கள். ரோடுகள், டேம்கள், பாலங்கள் கட்டுவதில் கவனம் செலுத்தினார்கள். விவசாயத்தை பெருக்குவதில் கவனம் காட்டினார்கள். கோதுமை கொள்முதல் நிலையங்களுக்கு ஷெட்டுகள் போட்டு கொடுத்தார்கள். அதனால் அங்கு மழை வந்தாலும் கவலை இல்லை. இந்தியா மாதிரி தண்ணீரை தாராளமாக பாகிஸ்தானுக்கு விட்டு கொடுத்ததை போல அவர்கள் செய்யவில்லை. எங்கள் தேவைக்கு பிறகுதான் ஈரானுக்கு என்ற அழகிய பாலிசியை அவர்கள் உருவாக்கினார்கள். தண்ணீரை வைத்து ஆப்கான் நிலத்தை பசுமையாக்கி விட்டார்கள் அவர்கள். அவன் விளைய வைத்த ஆப்பிளை ஈரானியர்கள் கடித்து தின்று கொண்டிருக்கிறார்கள். இப்பத்தானே அவர்களுக்கு தான் எவ்வளவு பெரிய முட்டாளாக இருந்து இருக்கிறோம் இந்த கோமனியின் ஆட்சியில் என்று புரிகிறது. இஸ்ரேலின் சொட்டு நீர் பாசனத்தை இந்த உலகமே கடைபிடிக்கும் போது ஈரான் மட்டும் அந்த அரதப்பழசான கால்வாய் பாசனத்தை செய்து தண்ணீரை வீணாக்கியது. ஆப்கான் தனது விவசாயம் செழிக்க பாடுபட்டது. ஈரானோ அணுகுண்டு செய்து இஸ்ரேலை அழிக்க பாடுபட்டது. ஆப்கானிஸ்தான் தனது எல்லையோரம் ஓடும் இந்து குஷ் நதியிலிருந்து ஒரு கால்வாயை தோண்டி அதை தனது வறண்ட நிலத்தை செழிக்க வைத்தது. அது 285 கிலோமீட்டர் நீளத்துக்கு செல்லும் ஒரு நீர்ப்பாசன திட்டம். ஹெல்மண்ட் நதியில் கசாக்கி டேமை கட்டியது. ஹாரி நதியில் கமால்கான் டேமை கட்டியது இந்த ஆப்கானிஸ்தான். ஈரானுக்கு செல்லும் நீர்வரத்து இதனால் கணிசமாக குறைந்து விட்டது. ஈரானால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. 1973 போட்ட வாட்டர் ட்ரீட்டியை ஆப்கான் மீறிவிட்டது என்று கூப்பாடு மட்டும்தான் போட முடிந்தது. ஈரான் சொல்லியதை யாரும் மதித்து காது கொடுத்து கூட கேட்கவில்லை. உன் கவனம் பூராவும் தான் அணுகுண்டு தயாரிப்பிலும் இஸ்ரேலை அழிப்பதிலும் இருந்ததே தவிர வேறு உருப்படியான ஒரு திட்டமும் உன்னால் செய்ய முடியவில்லையே. அதனால் உன் நாடு விளங்குமா? உன் பொருளாதாரம் தான் வளருமா? விவரமான ஆப்கான் ஹாரிஸ் நதியில் புதிதாக பஸ்டோன் டேமை கட்டி நீரை சேமித்தான். உன்னால் அது முடிந்ததா? ஈரானுடைய அல்லக்கை ஈராக்கிலும் இப்போ நீர் வறட்சி ஏற்பட்டுள்ளது. வெடிச்சவன் நிலங்கள் எல்லாம் இப்போது வெடித்து கிடக்கிறது.
அல்லாஹ் மிக பெரியவன், அண்ணாந்து பார்த்தா கழுத்து வலிக்கிறது, அவ்வளவு பெரியவன். செழிப்பான மெசபடோமியா என்று நாம் பள்ளிக்கூடத்தில் படித்த பாடங்களில் வரும் அந்த நிலங்கள் இப்போ வறண்ட பாலைவனமாக காட்சியளிக்கிறது. லேண்ட் ஆஃப் டூ ரிவர்ஸ் என்று அழைக்கப்பட்ட செழிப்பான ஈராக்கு இப்போது வறண்ட பூமியாகி ஈரான் நாட்டு வரிசையில் சேர்ந்து விட்டது. டைக்ரீஸ் அண்ட் யூஃபரிட்டஸ் என்ற வற்றாத ஜீவநதிகள் ஓடிய இடங்கள் இப்போது ஒரு வரப்பு நீரோடையாக கூட ஓடவில்லை. பேரிச்சம்பழம் விவசாயம் நின்று ஏற்றுமதியும் நின்று போனது. ஈராக்கின் விவசாயம் முற்றிலுமாக அழிந்து போய்விட்டது. உங்களிடம் உள்ள வெடிமருந்து உருண்டைகளை, கிரினாடுகளை நட்டு வைத்து பாருங்கள். அது ஒருவேளை முளைச்சாலும் முளைக்கும். அதுக்கு அல்லாஹ் தண்ணீர் ஊற்றாவிட்டாலும் உங்கள் வாயில் பாலுக்கு பதில் தண்ணீர் நிச்சயம் ஊற்றுவான். இப்போது வெக்கத்தை விட்டு ஈரான் ஆப்கானிஸ்தானிடம் தண்ணீர் பிச்சை கேட்கிறது. ஆப்கான் இன்று போய் நாளை வா என்கிறது. அணுகுண்டு வைத்து ஈரான் நாட்டு நிலத்தை பிளந்து தண்ணீர் இருக்கிறதா என்று பார்க்கலாம்ல, அதை செய்ய மாட்டேங்கிறானே. தண்ணீர் குடித்துவிட்டு நான் மீண்டும் வருவேன். ஜெய் ஹிந்த்.